உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். பொதுவான ராசி பலன்களிலே நவக்கிரக நாயகர்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநாரப்பா போற்றி என்று அற்புதமான ராசி பலன்குள் நல்லதொரு கிரகங்களின் சஞ்சாரங்கள் அவ்வப்போது கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றவாறு பொதுவான ராசி பலன்களிலே நல்லதொரு விரிவான தெளிவான அற்புதமான நிகழ்வுகளையும் அற்புதமான கிரகங்கள் சஞ்சாரங்களை பற்றியும் விளக்குகிறேன். மேசராசி நேயர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன்கள் 1/1/2025 புதன்கிழமையில் மாதம் என்பது ஜனவரி மாதம் என்பது பிறக்க போகின்றது. இந்த ஜனவரி மாதங்களிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு மேசராசி என்பதே இந்த ராசி என்பது வேகம், விவேகம், அன்பு, ஆதரவு என்று சொல்லக்கூடிய முதலாவது ராசியிலே மூத்த மனிதராகவும் உயர்ந்தவர்களாகவும் மேசராசி என்பது சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் கோபங்கள் நிறைந்ததும் நல்லதொரு மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த மேச ராசி என்பது ஆசிரியர் துறைகளிலே தொழில்களிலே இருக்கக்கூடியவர்கள் நேர்மை நீதிக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திலே இருந்து வக்ரகதியிலே இருந்து இந்த மாதம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி உங்களுடைய முயற்சி சாணத்தில் இருந்து அவருடைய பார்வை என்பது உங்களுடைய 9ஆம் இடத்தை திரிகோணத்தை பார்க்க செய்கின்றது. இந்த 9ஆம் இடம் திரிகோண பார்வை என்பது தகப்பனார்களால் நல்லதொரு ஒரு சிலருக்கு மண்மனை வாகனங்களால் சொத்துக்களால் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மேச ராசி என்பதே மிகவும் அற்புதமான 12 ராசிகளிலே தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய முதல் ராசி. இந்த முதல் ராசியிலே பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாத ராசி பலன் என்பது கிரகங்களின் சஞ்சாரம் என்பது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திலேயும் 4ஆம் இடத்திலே ராசிநாதன் செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்திலே கேது பகவானும் 7ஆம் இடத்திலே 3-6 கூடிய புதன் பகவானும் 8ஆம் இடத்திலே புதன் பகவானும் 9ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சந்திர பகவானும் உங்களுடைய மேச ராசிக்கு 11வது இடத்திலே 2-7 என்று சொல்லக்கூடிய களத்திர காரகனாகவும் ஸ்தானாதிபதியாகவும் ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய ராசி என்பது மேச ராசிக்கு அமைய பெறுகின்றது. அந்த வகையிலேயே 10ஆம் இடத்ததிபதியும் இங்கே 11ஆம் இடத்ததிபதியும் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்றது. இந்த சனியும் சுக்கிரனும் பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய இந்த காலகட்டங்களிலே பெண்களால் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆண்களாக இருந்தாலும் சரி அற்புதமான பஞ்சம சாணம் என்பது உயர்வு பெறுகின்றது இந்த மாதங்களிலே. அதுவும் தன வாக்கு குடும்பம் சாணாதிபதி ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்றது. குலதெய்வங்களின் அருள்களால் நல்லதொரு ஆசீர்வாதம் பெற்று சுபபோக திருமணங்கள் நடத்தக்கூடிய திருமணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இது நாள் வரையில் ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு அற்புதமான யோக பலன்களை தாங்கி வரன்கள் கிடைக்காதவர்களுக்கும் வரன் கிடைக்க போகின்றது. மேசராசி என்பதே செவ்வாய் பகவானுடைய ராசியாக இருக்கின்றது. இது ஒரு சரராசி, நெருப்பு ராசியாக இருக்கின்றது. இது நெருப்பு ராசியின் திரிகோணம் என்பது 5வது திரிகோணம் என்பது சிம்ம ராசியாகவும் 3வது திரிகோணம் என்பது தனுசு ராசி குரு பகவானுடைய ராசியாக இருக்கின்றது. இந்த ராசியிலே உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியாதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. அது மட்டுமல்லாது அஷ்டம ஸ்தானத்தையும் 10ஆம் இடத்தையும் குரு பார்வை 6-10 என்பது பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு வேலை தொழில்களிலே மாற்றங்கள் கிடைக்கின்றது. இந்த மாத ராசி பலன்களிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு 2025 அதுவும் புதன்கிழமையிலே 3-6 கூடையவர் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் சகோதர சாணம், முயற்சிக்கும் காரியங்கள், வேகம், விவேகம் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய அஷ்டம சாணத்தில் இருந்து ஜனவரி 5ஆம் தேதியில் உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கிய சாணத்துக்கு செல்கின்ற பொழுது இங்கே 5ஆம் இடத்ததிபதி புதனும் சூரியனும் சேர்ந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற பொழுது அப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்றது. முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்தில் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒரு சில யோக பலன்களும் அவர்களால் உதவிகளும் ஒத்தாசைகளும் கிடைக்கின்றது. அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. நீங்கள் எடுத்து வைக்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் சுத்தியமாக நடக்கின்றதும் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் மேசராசிக்கார நேயர்களுக்கு
அது மட்டுமல்லாது இந்த மாதம் என்பது ராசி என்பது தனுசு ராசியிலே 9ஆம் இடத்திலே அமைய பெற்று நட்சத்திரம் போராட 4ஆம் பாதத்திலும் லக்கணம் கன்னியிலும் அமர்கிறது. திதி சுக்லபட்ச பிரதம திதியிலேயும் பார்ப்பிரையிலே இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. அதுவே மிகப்பெரிய யோகம். இந்த ஒளி கிரகமாகிய சூரியனும் சந்திரனும் உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட சூரியனை தாண்டி வளர்ப்பிறையில் சந்திர பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே ராசி பலன் என்பது கோச்சார ராசி என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்றது. இங்கே ஒரு சிலருக்கு தொழில்களால் பெண்களால் பூர்வ புண்ணியங்களால் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்கள், படிக்கின்ற குழந்தைகள் நல்லதொரு படிப்புகளிலே தேர்ச்சிகளும், எதிர்பாராத நீங்கள் எண்ணுகின்ற மதிப்பெண்கள் 100க்கு 100 என்று சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் பெறப்போகின்ற இந்த லாபசானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய சாணத்தை சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளால் நல்லதொரு அன்பு ஆதரவுகள், குழந்தைகளால் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கின்றது. இந்த மாதங்களிலே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது கரணம் என்பது பவகரணத்திலே இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. திதி தெய்வம் என்பது குபேரனும் மற்றும் பிரம்மாவாக வழிவருகின்ற குபேரனையும் பிரம்மாவையும் வழிபட்டால் நல்லதொரு ஆதாயங்களையும் யோக பலன்களையும் பெற முடியும். அந்த வகையிலே யோகம் என்பது உங்களுக்கு இந்த மாதங்களிலே வியாகத யோகத்திலே இந்த மாதம் பிறக்கின்றது. யோக தேவதை வாயு பகவானா வழிவருகின்ற இந்த மாதங்களிலே மேச ராசிக்காரர்கள் கிரகங்களில் சஞ்சாரம் என்பது அதிகமாக விரைய செலவுகள். அவர் 12ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்க்கின்ற பார்வை என்பது 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில்களால் தடை தாமதங்கள், தேவையில்லாத செலவுகள் செய்து கொண்டிருந்த நிலை என்பது இந்த மாதங்களிலே அது குறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த 2ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு லாபசானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய சாணத்தை திரிகோணத்தை பார்வை செய்கின்றது. தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இணைந்து செல்கின்ற காரணத்தினாலே இந்த மாதங்களிலே ஒரு சிலருக்கு மேசராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்களும் இடமாற்றங்களும் கிடைக்கப்பெறுகின்றது. இந்த சூறாவளி காற்றை போன்று மின்னக்கூடிய இந்த 11ஆவது இடத்திலே சனியும் சுக்கிரனும் உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்தை பார்வை செய்கின்ற பொழுது குழந்தைகளால் ஆதாயங்கள், அன்புகள், நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடியது, குழந்தைகளை குறிக்கக்கூடியதும், பூர்வ புண்ணிய சாணத்தை புத்திர சாணத்தை குறிக்கக்கூடிய சாணாதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் அஷ்டம சாணத்தையும் பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே இதனால் வரையில் தடை தாமதத்திற்கு பிறகு குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு சிலருக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. மேச ராசி என்பதே மிகவும் சர ராசி, வேகமாக ஓடக்கூடிய ஒரு ராசி, தொழில் வேலைகளிலே திறமையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கக்கூடியது. மேச ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் அற்புதமான குலநலன்களையும் அன்பு ஆதரவுகளையும் நீதி நேர்மைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. இந்த ராசியில கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 2ஆம் இடத்திலே சுபகிரகமாகிய விரையாதிபதியும் பாக்கியாதிபதியும் தகப்பன் தாய்களால் ஒரு சிலருக்கு அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. இந்த ஜனவரி மாத பலன்களிலே மேசராசிக்கார நேர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக இருந்தது. வழக்குகளிலே 6ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்து ராகு இருக்கின்ற பொழுதும் கடன் நோய் இல்லாத ஒரு அமைப்பு, இதுவே மிகப்பெரிய ஒரு அமைப்பு. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் வேலைகள் இல்லாதவர்களுக்கும் தொழில் வேலைகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. இந்த 12ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்திலே சந்திரனுடைய 4ஆம் இடத்ததிபதி நட்சத்திரத்திலே இருக்கின்றது. ஆகையால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தொழில் வேலைகள் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த ஜனவரி மாதங்களிலே 4ஆம் இடத்திலே ராசிநாதன் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே நீச்சத்திலே நீச்சமாகி 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கணவன் மனைவிகளிலே வழக்கு, ஏமாற்றம், தடை தாமதம் இருக்கின்றவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே சுபபோகமாக தீர்வு கிடைக்கப் பெறுகின்றது. அவர் தன்னுடைய பலத்தை இழந்து அவர் 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே நீச்சமாக இருந்தாலும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய 4ஆம் பார்வையாக செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பிரிவினை ஏமாற்றங்களில் இருந்தவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அதே செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் ஒரு சிலருக்கு லாபங்களிலே சனி பகவானை பார்க்கின்ற போது தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு உபரி வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சில மாற்றங்கள். காரணம், சனி பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு ராசிக்கு செவ்வாய்க்கு 8ஆம் இடமாக இருந்தாலும் கூட
ராசிக்கு 11ஆம் இடத்திலே சனியும் சுக்கிரனும் பஞ்சமசானத்தை பார்வை செய்கின்ற காரணத்தினாலே சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. 3 6 கூடையவர் அஷ்டமசானத்திலே மறைந்து இருக்கின்றது என்பது ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் தேதி அவர் உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு போக்கின்றார். முயற்சி சாணாதிபதி, 6ஆம் இடத்ததிபதி, ருணரோண சத்ரு சாணாதிபதி அவர் திரிகோணத்தில் இருந்து பார்வை செய்கின்ற பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கின்றது. சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள், இடமாற்றங்கள், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சில மாற்றங்கள். அது மட்டும் அல்லாது இங்கே சூரியனும் புதனும் இந்த முயற்சி சாணத்திலே இருக்கின்ற பொழுது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கும் பெரியோர்களால், மூத்த மனிதர்களால் அங்கீகாரங்கள், மதிப்பு, மரியாதைகள் கூட்டுகின்ற ஒரு அமைப்பு. மேச ராசியில் பிறந்த நேர்களுக்காக இந்த மாதங்களில் ராசி பலன் என்பது 11ஆவது இடத்துல 11ஆவது இடத்த அதிபதியும் பெண்களால், கணவன் மனைவிகளால் அன்பு ஆதரவுகள், அவர்களால் ஒரு சிலருக்கு பொருளாதார உயர்வுகளை கொடுக்க போகின்றது. 7ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திலே இருந்து 5ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது தொழில் வேலைகளில் இருந்து நல்லதொரு உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெற்றிருக்கின்றவர்கள் தன்னுடைய பூர்வீகத்திற்கு சென்று குலதெய்வங்களையும் குழந்தைகளையும் பார்த்து வரவும், குலதெய்வத்தை வழிபட்டு வரவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. மேச ராசிக்கார நேயர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தேவையில்லாத விரை செலவும், சுப செலவுகள் நடந்து கொண்டே இருக்கின்ற இந்த தை மாதங்களிலே கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடியது. பஞ்சமசானத்தில் 2 7 தனத்தை பொருளாதாரத்திற்காக பொருளாதாரம் கிடைக்காதவர்களுக்கும், குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சில யோக பலன்களும் இந்த ஜனவரி மாதங்களிலே உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானம், களத்திர ஸ்தானாதிபதி இரண்டும் ஒரே கிரகமாக இருக்க பெற்ற மேசராசிக்கார நேர்களுக்கு சுக்கிர பகவான் தொழில்காரகனுடன் இருந்து லாபஸ்தானத்திலே 11ஆவது இடத்திலே உங்களுடைய முதலீடு, பொருளாதாரம், வேலைகளில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை, மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே இருந்து சனி பகவானுடன் இணைந்து பஞ்சமசானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே குழந்தைகளால் நல்லதொரு வருமானங்கள், தகப்பனர்களால் யோகங்களை கொடுக்கின்றது. அந்த பஞ்சமாதிபதி உங்களுக்கு திரிகோணத்தில் இந்த மாதம் என்பது 15 தேதியிலிருந்து 15ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்துக்கும் சூரிய பகவான் வரப்போகின்றது. மேசராசிக்கார நேர்களுக்கு ராசிநாதன் சற்று வலுவிழந்த நிலைமையாக இருந்தாலும் பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் உங்களுடைய 2ஆம் இடத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும் பலமாக இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற அனைத்து தொழிலாக, வேலைகளாக இருந்தாலும் அதுவும் ஜெயம் பெறுகின்றதும் அற்புதமான யோக பலன்களை, கிரகங்களின் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றங்களை மேசராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்றது. அது மட்டுமல்லாது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதியில் உங்களுடைய 12ஆம் இடத்திலே 7 சனியின் ஆரம்பம் என்பது நடக்கப் போகின்ற ஒரு மாதம். ஆனாலும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்துக்கு வருகின்ற பொழுது கண்டிப்பாக எதையும் சாதிக்கக்கூடியதும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வெளிநாடு இடமாற்றங்கள் கிடைக்க போகின்ற ஒரு 2025 ராசி பலன் என்பது நடக்கப் போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது மாத ராசி பலன்களிலே சனி பகவான் லாபசானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே 2ஆம் இடத்திலே குரு பகவானும் 9ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து புதன் பகவானும் சூரியனும் புதாதித்ய யோகத்திலே முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக மேசராசிக்கார நேர்களுக்கு நவகிரகங்களின் சஞ்சாரம் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்றது. மேசராசி என்பதே சுறுசுறுப்பு, வேகம், விவேகம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும், பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட துறைகளிலே மந்திரியாகவும் நல்லதொரு போஸ்டிங்கிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பற்பல யோகங்களை தாங்கி இந்த மாதம் என்பது 2025 மேசராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்க போகின்றதும் கொடுக்கிற ஒரு அமைப்பும் மாற்றங்களை கொடுக்கின்றதும் யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.